Satyabhama Institute of Science and Technology, Chennai. ஒவ்வொரு மகளிர் தினம் வரும்போதெல்லாம் நாம் பெண்களை கொண்டாடுறோம், வாழ்த்து சொல்கிறோம். அதை தாண்டி நாம் என்ன செய்கிறோங்கிற ஒரு கேள்வி ஒவ்வொரு மார்ச் மாதம் வரும்போது எனக்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அந்த வகையில் இந்த மார்ச் மாதம் இந்த சமூகத்துக்கு வேலை செய்யக்கூடிய கோடான கோடி பெண்கள் இருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம ஏதாவது ஒரு வகையில் ஹானர் பண்ணணும், அவங்களுக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸாக ஏதாவது ஒன்று செய்யணுங்கிற ஒரு சின்ன முயற்சி தான் மாறுவோம் மற்றும் அறக்கட்டளை சார்பாக இந்த மார்ச் மாதம் இதை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன முயற்சி தான். எங்கள் அம்மாவுடைய நினைவாக இதை ஒவ்வொரு வருஷமுமே நம்ம செய்யலாம் மாறுவோம் மற்றும் அறக்கட்டளை சார்பாகிற ஒரு முயற்சியை எடுத்திருக்கோம். ஏன்னா நாம் எல்லாருமே ஒவ்வொரு நாளும் சர்ப்ரைஸ் எதிர்நோக்கி தான் வாழ்க்கையை நகர்ந்துட்டுருக்கு. அந்த வகையில் பெண்களை நம்ம கௌரவித்து அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்டை கொடுக்குற ஒரு முயற்சியாகும். மாறுவோம் மற்றும் அறக்கட்டளை சார்பாக ஒவ்வொரு உழைக்கிற பெண்களையும் கௌரவிக்கணும். அதே நேரத்தில் சமூக மாற்றத்திற்காக உழைக்கக்கூடிய பெண்களுடைய வாழ்வை மாற்றும் முயற்சியும் தொடர்ச்சியாக எடுக்க இருக்கும். ஸோ யாருக்கு கிஃப்ட் கொடுக்க போகிறேங்கிறது எனக்கும் தெரியல. நான் யாரை சந்திக்க போகிறேங்கிறது எனக்குமே சர்ப்ரைஸாக இருக்குது, அவங்களுக்குமே சர்ப்ரைஸாக தான் இருக்கும். அந்த வகையில் முதல்ல என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு ஓடுற என் குடும்ப பெண்களான எங்கள் அக்கா, எங்கள் அண்ணி, ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஸோ வீட்டில் இருக்கிற என் மனைவிக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிவிட்டு, ஏன்னா நம்ம வீடு வேலை நடக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ முதல்ல அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து அவங்கள சந்திக்கணும், கிளம்பலாம். ப்ரைஸ் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. கூழ் விற்கிறக்கா, துப்புரவு பணியாளர்கள், பெற்றோர் பெண்களை வேலை செய்கிறவங்க, அதுக்கப்புறம் இப்போது ரிலீஸ் பட ஷூட்டிங்கில் வேலை பார்க்கக்கூடிய 2 அக்காக்களுக்கும் நம்ம சந்திச்சு கோல்ட் காயின் நான் வின் பண்ணேன். சினிமாவில் நிறைய பெண்கள் வேலை செய்கிறாங்க. அதுவும் குறிப்பாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை தட்டை கழுவி அந்த ஹைஜீனிக்காக திரும்ப எங்களுக்கு கொடுக்குற ஒரு பெரிய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஸோ அவங்களையும் சந்திச்சு கொடுத்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ மற்ற ஷூட்டிங்கில் இருக்கக்கூடிய மற்ற ஹீரோயின்ஸ் எல்லா பெண்களையுமே இன்றைக்கி அவங்களையும் ஹானர் பண்ணி அவங்களுக்கு ஒரு பக்கே கொடுத்தோம். ஸோ இந்த முயற்சி ஒவ்வொரு வருஷமும் தொடர்ந்து செய்ய போகிறோம். அதே மாதிரி உழைக்கிற ஒவ்வொரு பெண்களையும் நீங்கள் அவங்கள ஹானர் பண்ணுறதுங்கிறது அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை.
அதை ஒவ்வொரு ஆண்களுமே ஒவ்வொரு குடும்பத்திலுமே செய்ய ஆரம்பித்தாலே மாற்றம் நடக்கும். ஸோ பெண்களுடைய உழைப்பை மதிக்கிற ஒரு தருணமாக தான், ஒரு முயற்சியாக தான் இந்த சின்ன முயற்சி. அதுக்காக தான் அவங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு எனக்கு நானே ரெஸ்பான்சிபிளாக இருக்கணுங்கிறதையும் மனசில் நான் வச்சுக்கிட்டு ஒவ்வொரு வருஷமும் செய்யணுங்கிற முயற்சி. இதை நீங்களும் செய்ய ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற உங்கள் வீட்டில் இருக்கிற, உங்கள் வீட்டில் வேலை செய்கிற பல பெண்களை நீங்கள் ஹானர் பண்ணுற ஒரு முயற்சியை நீங்கள் எடுத்தீங்கனாலே மாற்றம் அங்கேருந்து தான் துவங்கும். அடுத்தது நான் ஒரு க்ளோசிங் நோட்டாக சொல்லணும்னு நினைக்கிற ஒரு விஷயம், இந்த சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் பெண்கள் மீது நடக்கக்கூடிய வன்முறை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்கு. இதை தடுக்கணும், இதை ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நாம் எடுக்க வேண்டிய முயற்சின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னா, ஆண் பிள்ளைகளை பெற்ற பெற்றோர்கள் ஆண்களை எப்படி வளர்க்கணும், ஆண்களை எப்படி இருக்கணும்னு சொல்லி வளங்க. பல நூற்றாண்டுகளாகவே பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி வளர்ந்த காலம் முடிஞ்சிருச்சு. இனி ஆண்கள் எப்படி இருக்கணுங்கிறதா ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒவ்வொரு ஆண்களுமே ஒவ்வொரு பெண்களை எப்படி பார்க்கணும், எப்படி சகோதர மனப்பான்மையோடு நடந்துக்கணும், எப்படி நட்போடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு கல்ச்சராக நம்ம எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்குது. ஸோ இந்த குட் டச் பேட் டச்சை நம்ம எப்படி ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே மாதிரி பெண்களை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணி நடக்கணும், பெண்களை எப்படி ட்ரீட் பண்ணணுங்கிறத சைல்ட்ஹுட்லேருந்தே நம்ம ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்லி வளர்க்குற காலம் வந்துருச்சு. அதை எல்லாரும் ஒரு முயற்சியாக எடுக்கும். இந்த பெண்கள் மீது வன்முறைக்கான ஒரு முற்றுப்புள்ளியை இந்த முயற்சியின் மூலம் துவங்குவோம். Satyabhama Institute of Science and Technology, Chennai.